முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, வெற்றிவேல் முருகனின் பேரை சொல்லிக்கிட்டே என்னுடைய வேலையும் தொட்டு விட்டாய்தானே. அப்புறம் என்ன, ஊருக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய இந்த வெற்றிவேல் என் செல்லப்பிள்ளையான உனக்கு மட்டும் தோல்வியவா கொடுத்துற போது? நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கான விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த வெற்றி வேலை தொட சொன்னேன். கண்டிப்பா நீ கேட்டதே உனக்கு கிடைக்கும் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. இந்த வேல் தொட்ட உன் கைகளில் உனக்கான வரம் தானாக உன்னை தேடி வந்து சேரும். இந்த உலகத்தையும் உன்னையும் உயர்வடைய செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி வளர்ச்சியும் மலர்ச்சியும் வரும்படி செய்ய போகிறேன். எல்லா துன்பங்களும் உன்னை செதுக்குவதற்காக மட்டுமே வந்திருக்கு. உன்னை சிதைக்க இங்கு யாராலும் முடியாது. உன் வாழ்க்கையை அழிக்க இங்கு யாராலும் முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நல்ல பல காரியங்களை செய்து அமைதியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா இந்த முருகன் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் இனி உனக்கு முன்னேற்றம் உண்டாகி நீ நல்லபடியாய் வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு உயரணும், நல்ல வாழ்க்கையை வாழணும்னு உண்மையான உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்படி கூட நான் செய்கிறேன் என் செல்வமே. உன் இறை பக்திக்காகவும் உன் நல்ல உள்ளத்துக்காகவுமே உன் வாழ்க்கையில் நான் வலிமையை கொடுக்க போகிறேன். என் அருளால் இனிமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்குள் இருக்கும் தெய்வமாக இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இன்னும் 100 மடங்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் உனக்கு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல எண்ணங்களும் ஒழுக்கங்களும் நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். நீ நடந்து போகிற பாதையில் எல்லாம் என் அருளால் உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து நீ எதிர்பார்த்த காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் பாதை என் வாழ்க்கையில் தான் இருக்கிறது, அதாவது என் கைகளில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை என் கைகளால் ஆசீர்வதிச்சு உனக்கான விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன்னு இப்போதாவது என் மேலே முழு நம்பிக்கை வை. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தான் நாளைய உனது எதிர்கால வாழ்க்கைக்கு வடிவமாக ஆதாரமாக இருக்க போகுது. இன்னைக்கு நீ விதைக்கிற எண்ணங்கள் உன் எதிர்காலத்தின் பலமாக உனக்கே திரும்ப வரும். ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ள செயலாக மாற்று. எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் யோசிக்காதே. எதை செய்யணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற சிந்தனை மட்டும் உன் கவனமாக உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும் என் செல்வமே. தேவையில்லாத சோம்பேறித்தனமும் பயமும் சந்தேகமும் இது எல்லாமே உன் வாழ்க்கையின் வெற்றியை தடுப்பதற்கான விஷயங்கள். அதனால் சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி தூக்கி போடு. எதுக்காகவும் பயப்படாம உறுதியான நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோடு உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. இந்த முழு பிரபஞ்சமும் உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எந்த முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய நல்ல நடத்தைக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து இந்த முருகன் நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையவே ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வமே. முருகா முருகான்னு என் பேரை சொல்லி அழைக்கும் என் செல்ல குழந்தையான உனக்கு அத்தனை விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிச்சு தரேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையும் குழப்பங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் அகற்றி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்றதை உனக்கு தெளிவாக காட்டி உனக்கான நல்வாழ்க்கைக்கான வழிகளையும் காட்ட போகிறேன். சாதாரண சின்ன விஷயத்தை கூட பெருசாக பிரச்சனையாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எப்போதும் எல்லாத்தையுமே கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி யோசித்து கவலைப்பட்டு நீ அங்கேயே நின்றுட்டினா வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடுமா என்ன? நிச்சயமாக இல்லை. எதையுமே உன் தலைக்குள்ள ஏற்றிக்காம மனசில் சுமந்துக்காம அத்தனையையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் என் செல்வமே. மனசில் உற்சாகமும் நம்பிக்கையும் அமைதியும் உனக்குள் இருக்கும்போது
நடப்பது அனைத்தையும் சந்தோஷமா ஏத்துக்க கத்துக்கோ. இந்த நாள் என் அருளால் உனக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உன் மனசுல நீயாகவே கண்டதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். உன் விதி எப்படி இருந்தாலும், உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை இந்த முருகன் மாத்தி காட்டுவேன். 1000 எழுத்துக்கள் உன் தலைவிதியில தப்பா எழுதப்பட்டிருந்தாலும், உனக்கு பாவமாகவும் கஷ்டமாகவும் அது வந்து சேர்ந்தாலும், இந்த முருகன் துணையாக இருக்கும்போது கண்டிப்பா அனைத்தையும் தாண்டி நீ நல்லபடியா வாழ முடியும் என் செல்வமே. வாழ்க்கையை வெற்றி மரமாக நீ வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நீ தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சாலே போதும். இந்த பிரபஞ்சனும் உன் கந்தனும் உன் காலடிக்கே அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அபசகுணமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் விட்டுட்டு நல்ல சிந்தனையோடு நற்செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. எந்த விஷயத்திலும் நீ எதையும் யோசிச்சு குழம்ப வேண்டாம். உன்னை நீயே தேத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா ஒளிகாட்டியா பாடமா இருக்க கத்துக்கோ. அப்போதுதான் உன் உள்ளத்தில் இருக்கும் முருகன் நான் என்ன செய்கிறேன்றது உனக்கு புரிய வரும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நான் இன்னையிலிருந்தே மாற்றங்களை உருவாக்கிறேன். உன் வாழ்க்கையில நிறைய ஆற்றலும் திறமையும் வலிமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நானே ஜெயிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்கு அமைதியை கொடு. உன் உடம்புக்கும் அவ்வப்போது ஓய்வு தேவைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி உழைச்சி வேலை செஞ்சு இங்கே கோடி கோடியாக சேர்த்துட முடியாது. மன அமைதியும் மன நிம்மதியும் பொறுமையும் திறமையும் இது எல்லாமே ஒரே மாதிரி முக்கியங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உன் மனசுல எப்போது அமைதியும் சாந்தமும் நிறைஞ்சிருக்கோ அப்போதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை என்னங்கிறது உனக்கு தெளிவாக புரிய வரும். அதனால உன் சூழ்நிலைகள் என்ன, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். தீராத நோய்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நல்ல விதமாக நான் அமைச்சு தர்றேன். உனக்குள் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி பெருசாக வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்கணுமே தவிர அவங்கள என்ன செய்யலாம்னு நீ யோசிக்காதே. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, யார் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் அதை சரி செய்வதற்கான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திச்சா போதுமே செல்வமே. உன் பக்கம் இருக்க சரி தவறு குறை நிறைகள்னு அனைத்தையும் அலசி ஆராய்ஞ்சு குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்கும் போது உன் மனசுக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். உன் குடும்பமும் நீயும் நல்ல அமைதியா நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுக்கு தேவையான அமைதியையும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நான் நிலையாக நிரந்தரமாக ஆக்கி தரப்போறேன். நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை எப்போதும் நீ நினைச்சது போல இருக்காது. ஆனா நீ நினைச்சினா உன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை அழகாக வாழ முடியும். பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே அதை பார்த்து பயந்து மிரண்டு போகாத. அமைதியாக இரு. அமைதி தந்த தீர்வுகள் தான் எப்போதும் சிறந்தது. நீ அமைதியாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு அழகான அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசாதே. எதையுமே அவசரமாக சொல்ல வேண்டாம், பதில் பேச வேண்டாம். உன் மன கசப்புகள் அனைத்தையும் நீக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் உள்ளத்தின் அமைதியை நிரந்தரமானதா நிலையானதா நான் கொடுப்பேன் என் செல்வமே. எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு சிந்தனை செஞ்சு பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கோ. ஏன்னா அவசரப்பட்டு பேசுறதாலையும் படபடன்னு பேசுறதாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசும்போது அது உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நீ அமைதியாக மௌனமாக இருந்தா இன்னுமே அது உனக்கு நல்லபடியாக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என் செல்வமே. இதுவரைக்கும் நடந்த எதை நினைச்சோம் நீ வருத்தப்பட வேணாம்.
உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அமைதி ஒளிரும்படியும் நல்லது நடக்கும்படியும் அருள் செய்கிறேன். நீ எங்க இருந்தாலும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உனக்கு இருக்கும் என் செல்வமே. சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு புரியாம நீயே குழம்பிக் கொள்கிறாய். யாராவது உன்னை மதிக்கல, யாருமே உன்னை பாராட்ட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீயாகவே உன் மனதை வாட்டி வதைக்காதே. உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் மற்றவங்க பார்வையில மற்றவங்க கொடுக்கறதுல இல்லை. நீ உனக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்தாலே போதும். மற்றவங்க என்ன சொன்னாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன் உள்ளத்தின் ஒளியில்தான் இந்த முருகன் நான் இருக்கேன். எப்போதும் உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் மனசும் உடம்பும் உன்னுடைய உணர்வுகளையும் அனைத்தையும் நல்லபடியாக நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஏன்னா உன் மனசை நான் உன் கைகளுக்குள்ள தான் கொடுத்துருக்கேன். நீ நல்ல மனசோட நல்ல ஆரோக்கியமாக வாழ்க்கையை வாழ்ந்தாலே உனக்கான நல்லது நடக்கும்.